வாழ்க்கையில எனக்கு எந்த விஷயமும் நல்லதா நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தோல்வியும் பயத்தையும் பார்த்துட்டு களத்துல இறங்க மறுக்கிற ஆளா நீங்க? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிருத்திகா. வாழ்க்கையில பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டு சாதனை விருது வாங்குறதுக்காக மேடை ஏறி பேசும்போது தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் சோதனைகளையும் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாருமே சொல்றது கிடையாது. நான் இப்ப சொல்ல போற 2 விஷயம் தான் நீங்க தோல்வியை பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்த போகுது. நம்பர் 1, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். தோல்வியில இருந்து கத்துக்கிறது. நீங்க என்னதான் உங்க மனசு கிட்ட ஜெயிச்சிருவோன்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடையவே முடியாது. ஒரு முறையாவது தோற்றுதான் ஆகணும். உங்க ஆள் மனசுக்கு இந்த தோல்வி நிரந்தரம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். வெற்றி தான் அதோட இலக்குன்னு. அதுக்கு ஞாபகப்படுத்த தான் அப்படி சொன்னேன். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளோ ஈஸியா இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் கொண்டு போறது இல்லையே. சரி, அதை ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி ஈஸியா கேம் விளையாடுற மாதிரி மாத்தி வச்சா அந்த கேம்ல எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? இருக்காதுல்ல. அந்த கேம்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நிறைய கத்துக்கணும். அப்பதான் அதுல முன்னேற முடியும். ஐயோ தோத்துட்டமே, அசிங்கமா இருக்கே, இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்னு யோசிக்காம நிதானமா ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு தேடுங்க. என்ன அதுல இருந்து கத்துக்கலான்னு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம். அந்த குருக்கு அப்புறம் தான் தெய்வமே. உங்க குரு அந்த தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி மாதிரி சிறந்த ஆசான் இங்க வேற எதுவுமே இல்லை. நம்பர் 2, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புறது. வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்காது, நான் பண்றது எல்லாமே தோல்விதான் அப்படின்னு புலம்புறவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா உங்களை நீங்க நம்புறது. என்ன நம்பினா எல்லாமே நடந்துருமா, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, மேஜிக் தான். தங்களோட எண்ணத்தை, உங்களுக்கு வேண்டியது தெளிவும் தீவிரமும் இருந்தா கண்டிப்பா இது உங்களை தேடிதான் வரும். இந்த மேஜிக் நடந்தே தீரும். உங்களை நீங்க முழுமையா நம்பாத வரைக்கும் மத்தவங்களும் உங்களை நம்ப வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு கழுகு தன்னோட முட்டையை நிறைய காக்கா கூட இருக்கிற கூட்டுல முட்டையை போட்டுட்டு போயிடுச்சு. நாட்கள் போனதுக்கு அப்புறம் முட்டையிலிருந்து கழுகும் வெளியே வருது. காக்கா கூட்டத்துக்கு நடுவுல அந்த கழுகும் வளருது. ஒரு நாள் காக்கா கூட்டத்தோட பறந்துட்டு இருந்த அந்த கழுகு கேள்வி கேட்டுச்சான். பக்கத்துல இருக்கிற காக்காவை பார்த்து, அங்க பாரு, தூரத்துல இருக்கிற ஒரு பறவை எவ்வளோ உயரத்துல பறக்குது இல்ல, அது மட்டும் இவ்வளோ உயரத்துல பறக்குதுன்னு. அதுக்கு அந்த காக்கா, அந்த பறவைகள் எல்லாம் கழுகு இடம், அவங்க மட்டும்தான் உயரத்திலேயே பறக்க முடியும், நம்மளால எல்லாம் முடியாது, அதை பார்த்து நீ எல்லாம் ஆசைப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை கேட்ட அந்த கழுகும் காக்கா கூட்டத்தோட சேர்ந்து அமைதியா பறந்தும் போயிடுச்சு. பாவம், அந்த கழுகு தெரியாது தான் யாருன்னு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்ம யாருன்னே தெரியாம நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டே இருப்போம். கேட்கறது மட்டும் இல்லாம அவங்க சொன்னதை உண்மைன்னு நம்ம நம்புவோம். நம்ம ஆள் மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்னதான் சொல்றோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது, எல்லாமே தோல்விதான்னு சொல்றீங்கல்ல, நல்லா யோசிச்சு உங்க மனசு கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சிருவோன்னு சொன்னீங்களா, தோத்துருவோன்னு சொன்னீங்களான்னு. நான் கூட முன்னாடி என் வாழ்க்கையில ஏதாவது நல்லதா நடந்தா நமக்கு எப்படி இப்படி எல்லாம் நடக்கும், நமக்கு இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தோல்விதான் அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்க எடுக்க போற முயற்சிக்கு முன்னாடி உங்களை நீங்க முழுமையா நம்பணும். இப்ப நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லா தோல்வியும் வெற்றியாதான் மாறும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இப்போ அந்த கழுகு கதைக்கு நம்ம வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோடு வாழ்ந்துட்டு வந்த அந்த கழுகு சில மாதங்களுக்கு அப்புறம் காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த அந்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போவோம்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போ பக்கத்துல இருந்த காக்கா, நீ என்ன உளர்ற, நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும், நீ வாய மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு தன்னோட ரெக்கைய அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுது. இவன் சொல்றத நான் கேட்க மாட்டேன், என்னால மேகத்துக்கு மேலையும் பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடி பெருசா மரத்துல விழுந்து அந்த சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நில குலைஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் அந்த கழுகு. இத பார்த்து அந்த காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணுச்சான். ஆனா அந்த கழுகு அந்த காக்கா கூட்டம் பேசுறத காதுல வாங்காம கண்ணை முழிச்சு என்னாலையும் முடியும்னு நம்பி மறுபடியும் ரெக்கைய விரிச்சு பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்கா கூட்டமா இருக்கலாம், ஆனா அது உண்மையிலேயே கழுகு.
காத்தையும் தண்ணீரையும் கிழிச்சிட்டு உயர பறந்துச்சான். மேகமூட்டத்துக்கு நடுவுல தன்னோட ரெக்கைய சுதந்திரமா அடிச்சு சீறி பறந்து அந்த மேகத்தையும் தாண்டி மேல போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு கழுகுன்னு. அந்த கழுகு மாதிரி உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பீங்க? தோல்விய உடைச்சி எறிஞ்சிட்டு சீறி பாயும் கழுகு மாதிரி உயர உயர வானத்துல பறந்து போங்க. அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவன் எல்லாம் பறக்க முடியாது ராஜா. ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவன் தான் பறப்பான். உங்களை நீங்க நம்புங்க. ஜெயிச்சிருவோன்னு சொல்லுங்க. தோல்விக்காக காத்துருங்க. தோல்விதான் உங்களை செதுக்கும். தோல்விதான் உங்களை வழிநடத்தும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.